ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு மாலை வேலைங்க. மணி இப்போ எவ்வளோன்னா உங்களுக்கு 9 மணி 5 நிமிடங்கள். அல்வர்கா, துபாயினுடைய அல்வர்கா பகுதியில் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக தராவிஹ் தொழுகை முடிந்தது சிறப்பாக, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நிம்மதியான தொழுகையை முடித்த உணர்வுடன் அப்படியே திருப்பி இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு போகலான்னு வர்றப்போ பக்கத்தில் ஒரு அற்புதமான ஒரு மோட்டார் வேங்க, E311. அப்படியே நான் ஸ்டாப்பாக வண்டிகள் பரேட் பண்ணி போயிட்டே இருக்குங்க. அதாவது ஓய்வே இல்லாத சாலைங்க E311. அதாவது துபாயில், அபுதாபிலேருந்து வர்றப்போ E311 துபாயில் பூந்து ஷார்ஜா போய் நார்தன் எமிரேட்ஸ் அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சு தான், பைபாஸ் ரோடு மாதிரி. ஆக்சுவலாக குறிப்பாக அந்த துபாயிலேருந்து ஷார்ஜா போகிறப்போ உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு அழகான, அதுவும் நைட் வியூ செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வாகனங்களுடைய அணிவகுப்பு, பக்கத்தில் அழகான கட்டடங்கள். இங்கே பாருங்கள், வண்டிகளினுடைய அணிவகுப்பு பார்த்தீங்களா, துபாயினுடைய சுறுசுறுப்பு பார்த்தீங்களா. இந்த சுறுசுறுப்பு துபாயில் மட்டும்தாங்க பார்க்க முடியும். சூப்பரான அந்த வண்டி பேக் டு பேக் போயிட்டே இருக்குது. இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிராஃபிக்கு. இது இப்போ வீக்கெண்டு எல்லாம் பெரும்பாலும் தொழுகையை முடிச்சுட்டு பெரும்பாலும் வெளியில் கிளம்புற சமயம் தான். அதனால தான் இவ்வளவு நிறைய இருக்குது. இது எங்கேயாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகி வாகனங்கள் ஸ்டக் ஆகிறப்போ தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தள்ளுமுள்ளு, டிராஃபிக் ஜாம் இதெல்லாம் உருவாகும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சரிங்க, அப்படி தொழுகையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரம்மியமாக இருந்ததுங்க. ஷேக் முகமது பின் ஜாயித் ரோடு E311. இப்படி தொழுகையை முடிச்சுட்டு ஒரு நிம்மதியான உணர்வோடு வெளியில் வர்றப்போ அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவனுக்கு அப்படின்னு வர்றப்போ உலகத்தில் எத்தனையோ பகுதிகளில் போர்களால் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், ஒரு மக்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு உள்ளாகி எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ அசம்பாவிதங்கள், பேசிக்கான அடிப்படை விஷயங்களுக்கு கூட உணவு, உடை, உறைவிடம் இந்த மாதிரி விஷயங்கள் கூட இல்லாமல் நெருக்கடியாகி பல மக்கள் நிற்கிறாங்க. அது எந்த நாடாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பாலஸ்தீனமாக இருக்கட்டும், உக்ரைனாக இருக்கட்டும், வேறு உலகத்தில் எந்த போர் பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கட்டும், அவங்க நினச்சி பார்த்து இறைவனிடம் அவர்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க. நம்ம இப்போ நிம்மதியாக 3 வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாமல், உணவு, உடை, இருப்பிடத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த டெய்லி ஒரு தினசரி வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாகி, தினசரியே நிம்மதி இல்லாமல், சாப்பாடும் இல்லாமல், இருக்கிற இருப்பிடங்களும் குண்டு வெடிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அலைக்கழிக்கப்பட்டு பாதுகாப்பு கேள்விக்குறியாகி, இறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருக்கிறப்போ நம்ம அவங்க இறப்புக்கு பயப்படவும் இல்லை. ஏன்னா நெஞ்சுரம் மிக்கவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இறப்பு எப்பொழுது வேண்டுமானாலும் வரட்டும், ஒரு வீர மரணத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் போயிடுச்சு. அத்தகையவர்கள் இறைவனின் அருளால் மீண்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு போரினுடைய அபாயங்களும், எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும், துயரங்களும், துன்பங்களும் நீங்கி அவங்க அற்புதமான ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை, நார்மலான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த பூமியில், மிக சுதந்திரமான ஒரு பூமியில் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை, எப்படி வேணாலும் அதை சொல்லலாம், இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு கூட ஒரு ஏக்கம் நிறைந்தவர்களாக, ஒரு பிரச்சனை அதாவது டெய்லி பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே நம்ம ஓடுறப்போ வாழ்க்கை ஏன் தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அத்தகைய மக்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, போர் அந்த இடத்தில் உடனடியாக நிற்கட்டும், அமைதி திரும்பட்டும், நிம்மதி திரும்பட்டும், பீஸ், அந்த ஒரு என்ன சொல்லுது, டே டு டே வாழ்க்கை நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அவர்களுக்கு, நம்மை போன்றே அவர்களுக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இறைவன் அருள் புரியட்டுமாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இது போன்ற நல்ல கண்டென்ட்டோட அந்த ரோட்டை இன்னொரு தடவை காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. பாருங்கள், பயங்கர பிஸியாக வழக்கம் போல் ஓடிட்டுருக்குங்க. இந்த இடத்துல இவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்டாக அல்வர்கா ஒமான் ரோடுங்க. அது அப்படியே போகிறப்போ E311 நேரடியாக போகிறப்போ அப்படியே டச் பண்ணிட்டு போவோம்.
E311 நேராக ஷார்ஜாவுக்கு போவோம். பக்கத்துலேயே ஒமான் ஹத்தா ரோடு இன்டர்நேஷ்னல் சிட்டி இந்த ஒரு பக்கம், அல்வர்கா இன்னொரு பக்கம். அந்த அல்வர்காவில் தான் நான் நின்றுட்டுருக்கேன். அப்படியே கிளம்பி நானும் இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு போக வேண்டியது தான் நம்ம என்னுடைய இருப்பிடத்துக்கு. தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் நல்ல ஒரு கருத்துக்களோட, நல்ல லொக்கேஷனோட, நல்ல தாட்ஸோட, சிந்தனைகளோட உங்கள் அனைவரையும் இன்னும் ஒரு முறை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ். இந்த பீஸ் தான் இப்போ ரொம்ப அத்தியாவசியமான தேவையாக இருக்குது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும், அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும். தேங்க்யூ கைஸ்.